ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 13-14 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மகாசாகர் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தெரியும் மார்ச் 12ஆம் தேதி அப்படிங்கிறது மொரீஷியஸோட சுதந்திர தினம் இல்லையா? அங்கே வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட உயரிய விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, த கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த ஸோ அது ஒரு பெரிய பேர் இல்லையா, கீ ஆஃப் ஓஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கே போயிருந்ததில் மொரீஷியஸில் வந்து நிறைய உடன்படிக்கைகள் கையெழுத்தாயிருக்கு. அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாசாகர். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜியன். ஸோ அது என்ன மகாசாகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு நாடுகளும் வந்து அவங்களோட எல்லா துறைகள்லையும் பாதுகாப்பாகட்டும் இல்லைனா வளர்ச்சி சார்ந்தது, ஓகேவா, ஸோ விண்வெளி ஆகட்டும் இல்லை ஒரு பேரிடர் காலங்களில் உதவுறது, ஸோ கடல்சார் வளர்ச்சி, ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க உதவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகாசாகர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு யார், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெற்குலகுக்கானது. ஓகே, ஸோ கனெக்ட்ஸ் இந்தியா டு த வைடர் குளோபல் சவுத். ஸோ நம்ம இந்தியாவை இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் கூட மர்ஜ் பண்ணுறது, ஸோ கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மகாசாகர் அப்படிங்கிறதோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி 2015 மோடி அவர்கள் மொரீஷியஸ் போயிருந்தப்ப சாகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாரு. அது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி தொடர்பானது தான். எல்லா ரீஜியன்லையுமே வந்து இருக்கணும், ஸோ அந்த சதர்ன் ரீஜியன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2015 தொடங்கி வச்சது. 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ மகாசாகர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மொரீஷியஸில் நடந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம இந்தியா விமானப்படையோட ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலக பல்கலை பாடவாரி தரவரிசை. ஸோ குவாக்கரல்லி சைமன்ஸ் இவங்க வந்து வருஷம் இந்த ரேங்கிங் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து 31st பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ இது நிறைய கேட்டகரிஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் 31st பிளேஸில் இருக்கிறோம். ஸோ கனிமம் மற்றும் சுரங்க பொறியியல் படிப்பு அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா தன்பால், ஜார்க்கண்டில் இருக்க தன்பாலில் இருக்கக்கூடிய கனிமம் சுரங்க பொறியியல் படிப்பு அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்து 20வது பிளேஸ். மும்பை ஐஐடி எடுத்திங்கன்னா 28வது பிளேஸ். வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஐஐடி காரக்பூர் வந்து 45வது பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இன் த வேர்ல்டு. ஸோ டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இந்த வேர்ல்டு எது அப்படின்னா சாரஸ் கிரேன் அப்படிங்கிறது தான். இதோட இன்னொரு நேம் வந்து கிரஸ் ஆன்டிகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக வந்து அசாம் ரீஜியனில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நியூஸில் வந்திருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இந்த வேர்ல்டு, அதோட பேர் வந்து சாரஸ் கிரேன், சாரஸ் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டாக இல்லாமல் இன்னொரு கலர் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஓகேவா, அதுதான். அடுத்தது பிஎன் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2025. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது தான் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இதென்ன இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோலாம் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 12 மாதம் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கான வயது வரம்பு 21லேருந்து 24க்குள்ளே இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து மாதம் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது 5,000 கொடுப்பாங்க. ஸோ ஒன் டைம் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி 6,000 rupees கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அடுத்தது தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை. ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வே 2024-25 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது இப்போ நம்ம பட்ஜெட்டில் வந்து இந்த வருஷத்தில் இனி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி மெயினாக வந்து ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸோ எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டில் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் இந்த எக்கனாமிக்கல் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இது வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு, ஸோ நல்ல பொசிஷனில் தான்
எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குதா, மற்ற ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன நிலமையில இருக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார்ஸ் வைஸ், ஸோ அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், சோஷியல் வெல்ஃபேர் ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், இப்படி ஒரு நிறைய கேட்டகரிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் சர்வேல ஒரு 9-10 கேட்டகரிஸ் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் கேட்டகரிஸ், ஸோ ஓவராலாக இந்தியா, நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவில் எல்லாத்துலேயும் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 168 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது அதில். ஸோ அதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கண்டிப்பாக அது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் மக்களே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி யூனிட் 9 இருந்தது இதில் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கு பெரிய கண்டென்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா இதில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இப்போ வந்து பேடி, ஸோ நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்குது. சோள உற்பத்தியில் 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ ஆயில் சீட்ஸ், அதுக்கப்புறம் சுகர் கேன், இதில் எல்லாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த டேட்டா தான் வந்து பேஜுக்கு பேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல எல்லாம் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ஹெல்த் இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸ் இருக்குது, இப்படின்னு நிறைய ரேங்கிங் பற்றியும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸ்கோரிங் ஏரியா வந்து அதுவாக தான் இருக்கும், மேஜர் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேவா? ஸோ அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக ரெடி பண்ணி தரேன். இல்லை அப்படின்னா வீடியோஸாக பார்க்கலாம். பட் எல்லாத்தையும் ஒரே வீடியோலாம் பார்க்குறது கஷ்டம் தான், ஏன்னா நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்குது. வேணால் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது உங்கள் வில்லிங்கை பொறுத்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இல்லை நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான், ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் நம்ம தமிழ்நாடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சில டேட்டாஸ் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஸோ 4% அப்படிங்கிறது. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 4% நம்ம லேண்ட் ஏரியா, இந்தியாவோட லேண்ட் ஏரியா, இல்லை 6% அப்படிங்கிறது பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஓகே, இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாமா? மாநில திட்டக்குழு தான் வந்து நமக்கு தமிழ்நாடு இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுது. ஸோ இந்த மாநில திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1971 மே 25. ஸோ இது நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 9.21%. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி எஜுகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 47% அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜிஎஸ்டிபி இந்த தமிழ்நாட்டோட உற்பத்தி, மொத்த உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 27.22 லட்சம் கோடி அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 8.33%. வித் லைக் எக்கனாமிக்கலி க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 8.33%. ஸோ அதே மாதிரி பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்கன்னா 2019-20 23-24 வரைக்கும் அந்த பீரியடில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு, நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோன்னா 4.85% அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5.7% அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. ஓகேவா? பணவீக்கம் ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக தான் காணப்பட்டுச்சு அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லியிருக்கு. அதே போல் நம்ம தமிழ்நாட்டோட இந்த ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸோ மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் 11.90%. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். இங்கே தான் வந்து ட்விஸ்டே வச்சு கொஷினே கேட்பாங்க. டைரெக்டாக கேட்டால் கூட நம்மளால் போட முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயரஞ்சன் இருக்கார்ல, அவர் தான் இந்த மாநில திட்ட ஆணையத்தோட ஒரு இந்த துணை தலைவர் பொசிஷன்
டிசிஷனில் செயலர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன ஒரு விஷயந்தான். 15வது ஃபினான்ஸ் கமிஷனோட அறிக்கைப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் அப்படிங்கிறது நாட்டோட ஜிடிபியில் 28% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் 26%க்குள்ளே தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்குகிற ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது கேட்கலாம், எத்தனையோ இந்த 15வது நிதிக்குழுவோட அறிக்கையின்படி எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஜிடிபிலேருந்து கடன் வாங்க வந்து கண்டிஷன் இருக்குது அப்படின்னா 28%க்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாடு 26%க்குள்ளே தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து கூட்டியிருக்காங்க, இந்த முதலீட்டாளர் மாநாடெல்லாம் நடத்தி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20,157 கோடி அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது சமூக முன்னேற்ற குறியீடு, உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட வறுமை நிலை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2005-06 அந்த பீரியடுக்கும் 2022-23 ஸோ இப்போ வரைக்கும் அந்த டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு 36% கிட்ட வறுமை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 1.43% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபைன். இதெல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ். இது போக நிறைய பர்சன்டேஜ் டேட்டாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். அடுத்தது இரட்டை விண்கலன்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். ஸோ SDX-1 SDX-2 அப்படிங்கிற 2 விண்கலன்கள் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விண்கலனை செலுத்தின நாடுகள் வரிசையில் இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு USA, ரஷ்யா, சைனா, அதுக்கு அடுத்தது வந்து இந்தியா 4th கண்ட்ரியாக இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் மிஷன்ஸ்க்கான ஒரு முன்னோட்டம் தான். ஸோ என்ன மிஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண இருக்கோம் அப்படின்னா, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், ஸோ இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேக விண்வெளி நிலையம் விண்வெளியில் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதமரோட மிகப்பெரிய கனவு இல்லையா. ஸோ அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் 2035க்குள்ளே அவங்க வந்து நிறுவனம் 35ல் இந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது விண்வெளியில் நிறுவப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த ஸ்பேடெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 4 அப்படிங்கிறது எதுக்குன்னா நிலவுலேருந்து அந்த கனிமங்களை எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ககன்யான் மிஷன், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த இரட்டை விண்கலன்கள் அப்படிங்கிறது விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஸோ எப்போ ஏவப்பட்டுச்சுன்னா December 30, 2024. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PM யுவா ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார் தொடங்கி வச்சுருக்கா அப்படின்னா கல்வி அமைச்சகம் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியது, இதுக்கு கீழே தான் இந்த PM யுவா ஸ்கீம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான ஒரு திட்டம். இது வந்து இளைஞர்கள், யங் ஆத்தர்ஸ், ஸோ இளைஞர்கள் வந்து இப்போது படிக்கிறது, ஸோ அவங்க வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பானது தான் இந்த யுவா ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்தது 2025 தங்க மெர்க்குரி விருது. ஸோ இது வந்து லண்டனில் உள்ள ஒரு அமைப்பால் கொடுக்கப்படக்கூடியது. இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 14வது தலாய் லாமாவாக இருக்கக்கூடிய டென்சன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினம் எப்போனா March 14. ஸோ ஓகே, ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையேயான நதி பிரச்சனை தொடர்பான ஆர்டிக்கல். ஓகேவா, ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதோடு தொடர்புடைய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் அந்த ட்ரிபியூட் கூட தொடர்புடையது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பைடே. ஸோ பைடே அப்படிங்கிறது March 14. ஸோ இது எதனால் 2 தினம் நம்ம பைடேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். என்னென்னா பை அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து 22/7. ஓகேவா, ஸோ இதை வச்சு ஜூலை 7 அப்படிங்கிறது ஜூலை மாதம், அப்போ 22 ஜூலை 22 அப்படிங்கிறது ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.14 அப்படிங்கிறது பை வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதில் இந்த 3 அப்படிங்கிறது மார்ச் மாதம்
மாதம் 14ஆம் தேதி பை டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கிட்னி டே, உலக சிறுநீரக தினம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 13ஆம் தேதி. ஸோ இது எப்போ ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச்சில் எவ்ரி மார்ச் 2nd Thursday. ஓகேவா? 2வது வியாழக்கிழமை அப்படிங்கிறது உலக சிறுநீரக தினமாக ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட் டேட்டாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ ரீகேப் பார்த்தலாமா? மகாசாகர் தொலைநோக்கு பார்வை. ஸோ இது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சதான் மொரீஷியஸில் வச்சு. அடுத்தது உலக பல்கலைக்கழக பாடவாரி தரவரிசையில் நம்ம ஐஐடி சென்னை 31st பிளேஸில் இருக்காங்க. டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இன் த வேர்ல்டு எது அப்படின்னா சாரஸ் கிரெயின். பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா? தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25. ஸோ இது வந்து மாநில திட்டக்குழு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இரட்டை விண்கலன்கள். ஸோ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம். எப்போது அனுப்புனாங்க அண்ட் எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டுச்சு, இது எதற்கானது அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். அடுத்தது பிரதான் மந்திரி யுவா ஸ்கீம். ஸோ இது கல்வி அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. அண்ட் இதுக்கு இந்த ஸ்கீமோட இந்த இது யாருக்கானதுன்னா மெயினாக 30 வயசுக்கு கீழே இருக்கிற யூத்துக்கானது. 2025 தங்க மெர்க்குரி விருது ஸோ தலாய் லாமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினம் மார்ச் 14. பை டே ஆல்சோ மார்ச் 14. வேர்ல்ட் கிட்னி டே அப்படிங்கிறது மார்ச் 13. ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த நதி காவேரி டிஸ்பியூட் கூட தொடர்புடையது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தேன். ஓகே ஃபைன். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்டு இந்த எக்கனாமிக்கல் சர்வே வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.